ಮಲ್ಲಿಗವಾನಗೆ ಅಂಬುಗಳೋ ಕಣ್ಣುಲಿ ತುಂಬುಗಳೋ ಅಂಬಿಳಿ ಕೂಡಿದ ನಾಮುಗಳೋ ಸಿರಿ ತುಂಬಿಗಳೋ ಮುಲ್ಲ ಮಲರ್ಮಣಿ ಚೆಂಡುಗಳೋ ನಿನ್ಮಣಿ ಚುಂಡುಗಳೋ ತೆಂಟೆರೆ ಕೆತ್ತುದ ಮಂಡುಗಳೋ ಮುಂಗಿನ ತುಂಡುಗಳೋ ಮಲ್ಲಿಗವಾನಗೆ ಅಂಬುಗಳೋ ಕಣ್ಣುಲಿ ತುಂಬುಗಳೋ ಅಂಬಿಳಿ ಕೂಡಿದ ನಾಮುಗಳೋ ಸಿರಿ ತುಂಬಿಗಳೋ ಮುಲ್ಲ ಮಲರ್ಮಣಿ ಚೆಂಡುಗಳೋ ನಿನ್ಮಣಿ ಚುಂಡುಗಳೋ ತೆಂಟೆರೆ ಕೆತ್ತುದ ಮಂಡುಗಳೋ ಮುಂಗಿನ ತುಂಡುಗಳೋ. நம்ம வீடியோ பார்க்குற 90% ஆஃப் பீப்புள் வந்து இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டை வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அரிப்பா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டேட்டில் ட்ரிவாண்ட்ரம் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. நீங்கள் எப்படி இங்கே ரீச் ஆகலான்னா ட்ரிவாண்ட்ரம் டு தென்மலை, அதாவது வயா நெடுமங்காடு, இது வந்து ஹைவேஸ் தான், செங்கோட்டை போகிற ஹைவேஸ். இந்த ரூட்டில் வந்து தென்மலையிலேருந்து பிஃபோராக ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே இருக்குது. கிட்டத்தட்ட இதோட நியர்பை சிட்டிஸ் பார்த்திங்கன்னா குளத்துப்புழா, இந்த சபரிமலை போகிறவங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. குளத்துப்புழா சாஸ்தா கோயில் அது வந்து இதுலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ். அண்டு மடத்தரா அதுவும் நியர்பை சிட்டி தான். ஸோ இது வந்து என்ன மாதிரியான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட், அப்படி இங்கே என்ன இருக்குது, இங்கே போனால் நீங்கள் எப்படி உங்கள் ஹாலிடே ஸ்பெண்ட் பண்ணலாம், இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் வந்து இங்கே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம், அப்புறம் அக்காமடேஷன், ரூம் ரேட்ஸ், அப்புறம் என்னென்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது எல்லாத்தையுமே வந்து பார்க்க போகிறோம். அண்டு இது முழுக்க முழுக்க நாங்கள் போன ட்ரெக்கிங் தான் இந்த ஃபுல் கண்டென்ட் இந்த இதில். பட் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய நான் ஷேர் பண்ண போகிறேன். இங்கே உள்ள ஹோல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ஏன்னா சிலவங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெக்கிங் உள்ள காட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கிறது வந்து 20 minutes 25 minutes ஃபுல்லாக பார்க்குறது கூட விருப்பம் இருக்காது. பட் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை நான் வந்து இதில் டாப்பிக்காக தான் போட்டிருக்கேன். நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 PM தான் செக்இன் அண்ட் 1 PM வந்து செக் அவுட்டு. ஸோ நாங்கள் 2 PM ரீச் ஆனோட அன்றைக்கி மதியத்துக்கு மேலே எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் பிளான் பண்ணலை. அங்கேயே நாங்கள் நல்ல ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் மார்னிங் 6:30 6:45கெல்லாம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் அதனோட வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. மார்னிங் 6:45க்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த அரிப்பா எக்கோ டூரிசம் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ். அண்டு பார்த்திங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான லொக்கேஷன் சொல்லலாம். உங்களுக்கு தனிமையாக போய் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் போய் ஒரு 4 நாள் தங்கிட்டு வரணுன்னா நீங்கள் அரிப்பா சூஸ் பண்ணலாம். அண்டு இதோட புக்கிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா KFDC, அதாவது கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அந்த KFDCயில் நீங்கள் ஆன்லைன்லையும் புக் பண்ணிக்கலாம். அண்டு நான் இந்த வீடியோவில் வந்து இந்த KFDC மேனேஜர், அரிப்பாவோட மேனேஜர் நம்பர், மொபைல் நம்பர் போடுறேன். நீங்கள் அதுக்கு கால் பண்ணி கூட புக்கிங் பண்ணிக்கலாம். அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் ஸ்டேஸ் இருக்குது. ஒரு இன்ஸ்பெக்ஷன் பங்களா, அதாவது கவர்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் பங்களா ஒன்று இருக்குது. அண்டு ப்ளஸ் சங்கிலி மேன்ஷனுங்கக்கூடிய சின்ன சின்ன ஹட்ஸ், ஒரு 5 ஹட்ஸ் இருக்குது. அண்டு நாங்கள் இப்போ இந்த போயிட்டுருக்கிற ட்ரெக்கிங் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நாங்கள் வந்து இது முக்கியமாக சொல்லணும்னா பேடு ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு அதாவது அமர்ச்சராக நீங்கள் வந்து பேட் ஃபோட்டோகிராஃபி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த லொக்கேஷனை வந்து 100% சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கூட கைடு வருவாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட நாங்கள் பேட் ஃபோட்டோகிராஃபிக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் மார்னிங் எங்கெங்கே பேட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், அங்கே வந்து உங்களை கூப்பிட்டு போயிடுவாங்க. கரெக்டான டைமுக்கு எந்தெந்த இடத்துல எங்கெங்கே என்னென்ன பேட்ஸ் வரோன்னு அவங்களே சொல்லி உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. நாங்கள் போன போது கூட பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் எல்லாம் பார்த்தோம். நம்ம டபுள் ஹெட்டட் பல் பார்த்தோம், அப்புறம் இது என்ன மலபார் ட்ரோஜன், அப்புறம் ட்ராங்கோஸ், முக்கியமாக வேக்டைல் ஒன்று கிடச்சிச்சு. அதை கூட நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். பட் என்ன மேட்னா நாங்கள் வந்து பேட் ஃபோட்டோகிராஃபிக்கு என்ன ப்ரிப்பேர்டாக போகலை. ஜஸ்ட் நாங்கள் வந்து 2 days ஸ்டே பண்ண போகிறோம், ட்ரெக்கிங் போக போகிறோம், இந்த ஒரு இதை மட்டும்தான் திங்க் பண்ணி போயிருந்தோம். பட் பேட் ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து நாங்கள் எதுவுமே வந்து பெருசாக ப்ரிப்பேர் பண்ணி போகலை. அதனால் யாராவது அமர்ச்சர் ஃபோட்டோகிராஃபர் பேடு ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கணுங்கிறவங்க வந்து இந்த இடத்த சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கைடு கூடவே இருப்பாங்க. பேட் ஃபோட்டோகிராஃபி போனீங்கன்னா நீங்கள் ட்ரெக்கிங் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா 4-5 hours போனோம். நீங்கள் பேட் ஃபோட்டோகிராஃபி போகிறவங்க அவ்வளோ தூரம்லாம் போக தேவையில்லை.
எங்கெங்கே பேட்ஸ் இருக்குமோ நீங்கள் அங்கே வந்து ஏன்னா பேட் வந்து நீங்கள் போனோட வந்து உங்களுக்கு ஃபோட்டோ கிடைக்காதுல்ல. ஸோ கொஞ்சம் நேரம் இருந்து வெயிட் பண்ணி எடுக்கலாம். 1 hour 2 hours 3 hours ஒரே லொக்கேஷனில் கூட நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்த வந்து நீங்கள் சாய்ஸாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்ரெக்கிங் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் வீடியோ பார்த்துட்டே இருக்கிறீங்க. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய முள் செடிகள் நிறைய இருந்துச்சு. நாங்கள் வந்து ட்ரெக்கிங் ஃபாரஸ்ட் இதில் எதுவுமே ப்ரிப்பேர்டாக போகலை. முக்கியமாக நீங்கள் பேட் ஃபோட்டோகிராஃபியாக இருந்தாலும் சரி, ட்ரெக்கிங் வரவங்களும் சரி, ட்ரெஸ் கோட் ரொம்ப முக்கியம். நாங்கள் போட்டிருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பச்சை, ஒருத்தர் சிகப்பு, கலராக போட்டிருந்தோம். ஒயிட்டு அந்த மாதிரி போடக்கூடாது. நீங்கள் அவங்க ஒரு சில ட்ரெஸ் கோட் வச்சுருக்காங்க. முடிஞ்ச அந்த கிரே கலர் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். கிரே கலர், அப்புறம் டார்க்கு கிரே கலந்த ஒரு க்ரீன், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து மான் எங்களுக்கு கிடச்சிது. கரெக்டாக நாங்கள் எங்கள் கைடு காமிச்சு தந்தாங்க. கேமரா எடுக்கிற முன்னாடி எல்லாருமே ஒன்று சேர்ந்தோடனே அது டிஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இமிடியேட்டாக அவ்வளோதான், ஜம்ப் பண்ணி ஓடிருச்சு. அண்டு முக்கியமாக வந்து நீங்கள் பேட் ஃபோட்டோகிராஃபியெல்லாம் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு கேங்காக போகாதுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட போகாதுங்க, தனியாக போங்க. உங்களுக்கு கைடு வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்க. வீடியோஸ் பாருங்கள், இதில் தெரியுது பாருங்கள், நிறைய வாட்டர் பாடிஸ் எல்லாம் ஏகப்பட்ட. இதுதான் ஃபஸ்ட்டு வாட்டர் பாடி கிராஸ் பண்ணது. இது போக ஒரு 3-4 வாட்டர் பாடிஸ் நாங்கள் கிராஸ் பண்ணி போகிற மாதிரிலாம் வந்துச்சு. அண்டு ட்ரெக்கிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மார்னிங் 6:30 கிளம்பி ஃபஸ்ட்டு டே வந்து 11 o'clock ஆகிடுச்சு. 11:30க்கு தான் ரிட்டனே வந்தோம். 4-5 hours ஆகிடுச்சு. இது வந்து அப் டு உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் வந்து 2 hours போதும், இன்கேஸ் நான் மார்னிங் 5 to 7 அந்த மாதிரி போகிறேன்னு சொன்னால் கூட உங்களுக்கு கூட வருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரூமில் ரெஸ்ட் எடுக்கலாம். ஓவரால் உங்களோட இதுதான், நீங்கள் என்ன ரெக்யர்மெண்ட்ஸ் தான். நீங்கள் 4 hours கேட்டாலும் ஓகே, 2 hours கேட்டாலும் ஓகே. இன்கேஸ் நீங்கள் ஃபேமிலியாக வந்தால் கூட இன்டீப் ஃபாரஸ்ட்டில் போகாமல் நியர்பை அந்த நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற லொக்கேஷன்ஸை தொட்டு 1 hour 2 hours போனாலே நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு டே போன ரூட்டு. ஃபஸ்ட்டு டே வந்து டோட்டலாக வந்து பெரிய லெவலில் த்ரில்லிங் இல்லைன்னாலும் நிறைய வாட்டர் பாடிஸ் கிராஸ் பண்ணோம். சம் ப்ரைவேட் ரப்பர் எஸ்டேட்ஸ் வழியாக போனோம். அப்புறம் ஆதிவாசிங்க நிறைய வீடுங்க, அவங்க வீடெல்லாம் கிராஸ் பண்ணி தான் போனோம். செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா அனதர் ரூட்டு. அதாவது ஃபஸ்ட்டு டே நாங்கள் 5 hours வாக் பண்ண ரூட் இல்லாமல் செகண்ட் டே நாங்கள் போனது டோட்டலி டிஃப்ரெண்ட் ரூட்டு. அது கொஞ்சம் இன்னும் டீப் ஃபாரஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப நல்லாவும் இருந்தது. அண்டு பார்த்திங்கன்னா இங்கே அரிப்பா எக்கோ டூரிசமில் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்குது. அது நீங்கள் போகிற வழியிலே உங்களுக்கு கைட்ஸ் காமிச்சு தருவாங்க. அண்டு அனதர் முக்கியமான பாயிண்ட்ஸ், இது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறோம் அப்படிங்கிறனால இங்கே வந்து எலிஃபெண்ட்ஸ் ஜாஸ்தி. எலிஃபெண்ட், மிலா, அப்புறம் மான் இதெல்லாம் தான் ஜாஸ்தி. பட் எங்களுக்கு வந்து எங்கள் பேட் லக், நாங்கள் எலிஃபெண்ட்டை கடைசி வரைக்கும் பார்க்கல. பட் அது போயிருந்த தடத்தில் தான் நாங்கள் போயிட்டுருந்தோம். பட் எங்கள் கைடு சொன்னாங்க, இந்த ஸ்மெல் இருக்கும்ல, மூங்கில் ஸ்மெல், அப்புறம் யானை பிண்டத்தோட ஸ்மெல்லை வச்சு நாங்கள் நியர்பையில் இருந்ததாக தான் சொன்னார். பட் எங்களால் பார்க்க முடியலை. ஸோ இந்த வீடியோ பாருங்களேன். இது வந்து ஒன் ஆஃப் த வேக் டைல். இது வந்து ஒரு வாட்டர் பாடி பக்கத்தில் கிடச்சிது. அதான் சொன்னேன், எங்ககிட்ட வந்து அதுக்கு சரியான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாததுனால இருந்த கியரை வச்சு, கேமரா கியர்ஸை வச்சு ஒரு 2 photos அப்புறம் வீடியோஸ் கவர் பண்ணிக்கிட்டோம். உண்மையிலே சொல்லணுன்னா இந்த 4 to 5 hours ட்ரெக்கிங்கிறது வந்து ஒரு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னா ட்ரெக்கிங் வந்து உண்மையிலே வந்து ஒரு என்ஜாயபிள் இதுதான் பிளேஸ். பட் பேட் ஃபோட்டோகிராஃபி வரவங்க கண்டிப்பாக சொல்கிறேன், 100% ஃப்ரெண்ட்ஸ் கூட வராதுங்க, தனியாக வாங்க. உங்களை கைடு எல்லாமே கைட் பண்ணுவாங்க. ஸோ ஹியர் இது வந்து அம்மை அம்பலம்னு சொல்லி அரிப்பா நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டெம்பிள், அம்மை அம்பலம். அந்த ஸ்டாப்பிங் தான் இது. இங்கே தான் நாங்கள் ஃபஸ்ட்டு டே இதை வந்து முடிச்சுக்கிட்டோம், ட்ரெக்கிங்கை முடிச்சுட்டு அதில் சும்மா ஒரு 5 minutes ரெஸ்ட் எடுத்துகிட்டு
இது பார்த்திங்கன்னா செகண்ட் டே மார்னிங். எகெயின் செகண்ட் டே வந்து நாங்கள் 7 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் இது வந்து நியர்பை நாங்கள் எங்கள் தங்கியிருந்த ஹட்டில் இருந்து நியர்பைலே வந்து சம் பேட்ஸ் எல்லாம் மார்னிங் சின்ன சின்ன சன் பேட்ஸ், அப்புறம் டபுள் ஹெட் புல்புல், மங்கீஸ். இந்த வீடியோ பாருங்களேன், அதில் தெரியும் அந்த மங்கிங்கெல்லாம் எவ்வளோ ஹைட்டு லாங்கெல்லாம் ஜம்ப் பண்ணுறது. இந்த லொக்கேஷன் எல்லாமே நாங்கள் ஹட்டில் இருந்து ஒரு 2 kilometers நியர்பை தான். அண்ட் ஐபிக்கும் நாங்கள் தங்கியிருந்த சங்கிலி மேன்ஷன் அப்படிங்கிற ஹட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1 kilometers வரும், 1 to 2 kilometers. ஸோ இதான் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், ஃபாரஸ்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டோட ஸ்டார்ட். இதுக்குள்ளே போயிட்டு நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே செகண்ட் டே என்ட்ரன்ஸ். இந்த சீனரி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மூங்கில் இதாக இருந்துச்சு. அதில் காலையில் அந்த 7 மணிக்கு அதில் காற்று பட்டு வந்த அந்த மியூசிக்கு வந்து ஒரு நல்ல இதாக இருந்துச்சு. அண்ட் அகெயின் ஃபஸ்ட் வாட்டர் பாடி. இன்னொன்று பார்த்திங்கன்னா இது வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கனால ஒரே ரூட்டில் போயிட்டு ஒரே ரூட்டில் வர மாதிரி கிடையாது. நாங்கள் ஃபஸ்ட்டு டே போனதும் செகண்ட் டே போனதும் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ரூட். அதே மாதிரி நாங்கள் ரிட்டன் வந்த பார்த்தோம் என்டையர்லி டிஃப்ரெண்ட் லொக்கேஷன். இப்போ கூட நாங்கள் பார்த்திங்கன்னா ஹட்டில் இருந்து கிளம்பும்போது ஒரு டைரெக்ஷனில் கிளம்புனோம். பட் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா ஹட்டோட பேக் சைடில் வந்து ரீச் ஆகிருப்போம். எப்படி போனோம் எப்படி வந்தோங்கிற அந்த ஒரு இதே தெரியாது. முக்கியமாக இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது எக்காரணம் கொண்டு பிரிஞ்சு போயிடாதுங்க. பட் எனிவே உங்களுக்கு வந்து சிக்னல் கிடைக்கும், 100% வந்து உள்ள சிக்னல் கிடைக்கும். ஏர்டெல், வோடஃபோன் எல்லா சிக்னலும் கிடைக்கும். அதனால் பிரச்சனை எதுவும் இல்லை. ஸோ இதை அடுத்த வாட்டர் பாடி பார்த்திங்கன்னா தெரியும். இது நாங்கள் க்ராஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக இது நியர்பையில் தான் வந்து எங்களுக்கு வந்து யானையோட ஸ்மெல் இருந்துச்சு. பட் நாங்கள் இந்த இடத்துலலாம் க்ராஸ் பண்ணி போகும்போது ஒரு பயந்து ஒரு இதில் தான் போயிட்டுருந்தோம். ஏன்னா 2 பக்கமே ஹில் மாதிரியான ஒரு இது. இன்கேஸ் ஏதாவது அனிமல்ஸ் வந்ததுன்னா, எலிஃபெண்ட் ஏதாவது க்ராஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் ஒரு ரிஸ்கியான பிளேஸ்ன்னு கைடு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் இந்த ஃபுல் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் தெரியும். இதில் என்னென்னா, நீங்கள் போனால் எந்த ரூட்டை சூஸ் பண்ணலாம். இப்போ இன்கேஸ் வந்து இங்கே வந்து மேக்ஸிமம் 1 day ஸ்டே பண்ணுறவங்க வரவங்க ஜாஸ்தி. அதாவது மதியம் 2 PM செக்இன் பண்ணுவாங்க. அன்றைக்கி மதியம் இன்கேஸ் உங்களுக்கு நைட் ஏதாவது ஃபோட்டோகிராஃபி பண்ணுறீங்க, அவுல் ஃபோட்டோகிராஃபி எல்லாம் பண்ணுறீங்கன்னா, அங்கேயும் உங்களுக்கு நீங்கள் தங்கியிருக்கிற ஸ்பாட்லேயே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்கள் சாய்ஸ் தான். ஸோ 2 PM செக்இன் பண்ணுறவங்க அன்றைக்கி மதியத்துக்கு மேலே பெருசாக ஆக்டிவிட்டீஸ் போக மாட்டாங்க. பேட் ஃபோட்டோகிராஃபி போகிறவங்க அந்த கோல்டன் ஹவர்ஸ் சொல்லுவாங்கல்ல, 4 to 5, 4 to 6 இந்த ஹவர்ஸில் போய் சம் ஆக்டிவிட்டீஸ் பார்ப்பாங்க. அண்டு மார்னிங் 6:30க்கு நீங்கள் ட்ரெக்கிங் போனீங்கன்னா 4-5 hours கவர் பண்ணிடுவாங்க. மதியம் நீங்கள் ஒன்ஸு நீங்கள் ஹட்டுக்கு ரீச் ஆனோட எகெயின் 1 o'clock லன்ச் முடிச்சுட்டு நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஒரு 2-3 days பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், பேட் ஃபோட்டோகிராஃபி எல்லாம் வரவங்க மல்டிபிள் டேஸ் 2 days 3 days தங்கியிருந்து உங்களுக்கு தேவையானதை கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ அது நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் என்ன மாதிரியான ஸ்டே. நீங்கள் அதே மாதிரி ஃபேமிலியாக வந்தாலும் வந்து நீங்கள் வந்து இங்கே என்ஜாய் பண்ணலாம். குழந்தைங்க கூட எல்லாம் வந்தீங்கன்னாலும் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லொக்கேஷன், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அண்டு நீங்கள் மார்னிங் இது ட்ரெக்கிங் போகிறீங்க, மதியம் மேலே டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நியர்பையில் வந்து தென்மலை டேம் இருக்குது. ஸோ தென்மலை டேம் போகலாம். நீங்கள் தென்மலை டேம்லேருந்து அடுத்த ஒரு 10 kilometers பாலருவி இருக்குது. ஸோ பாலருவி சுற்றி பார்க்கலாம்.
இதெல்லாமே நீங்கள் ஒரு 1 hour 2 ஹவர்ஸ்லேயே நீங்கள் சுற்றிட்டு சரௌண்டிங்கில் சுற்றிட்டு வந்துடலாம். அப்படின்னா இந்த லொக்கேஷனில் நாங்கள் ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா பைசனோட கால் தடம்லாம் இருந்துச்சு. எகென் உங்களுக்கு தென்மலை போகலாம், பாலருவி போகலாம், இதெல்லாம் பக்கத்துலேயே இருக்குது. இல்லை எங்கேயும் சுற்ற வேணான்னா கூட நீங்கள் இங்கேயே வந்து ஹோல் டே ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஈவினிங் சன்செட் ஸ்பாட்டெல்லாம் இருக்குது நீங்கள் ஹட்டில் எல்லாம். ஸோ நல்ல ஒரு லொக்கேஷன், நீங்கள் பீஸ்ஃபுல்லாக தங்கிட்டு வர்றதுக்கான ஒரு சூப்பரான ஸ்பாட்டு தான். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு டே ட்ரெக்கிங் போகும்போது கையில் வெறும் வாட்டர் பாட்டில் மட்டும் 2 வாட்டர் பாட்டில் வச்சுருந்தோம். சரி போதும் அப்படின்னு நினச்சிருந்தோம். பட் ஃபஸ்ட்டு டே தந்த பாடம் செகண்ட் டே பார்த்தீங்கன்னா நைட் இருந்த சப்பாத்தி மீதம் இருந்தது எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் சொருகிட்டோம். பிஸ்கட்டு என்னென்ன, ஏன்னா நம்ம 4-5 ஹவர்ஸ் ட்ரெக்கிங் போகிறோம், வர்றதுக்கு 11:30 இந்த மாதிரி ஆகிறனால கண்டிப்பாக பசிக்கும். ஸோ செகண்ட் டே வந்து ஃபுட்டெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அதனால் நீங்களும் வந்து ட்ரெக்கிங் 4-5 ஹவர்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா தேவையான ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வாட்டர் பாடி கிராஸ் ஆகிற பிளேஸ். இங்கே வந்து நல்ல தண்ணி வந்து ஆக்சுவலாக மேலே வரைக்கும் வரோன்னு சொல்லுவாங்க. கைடு அப்படி தான் சொல்லியிருந்தார். அதாவது நல்ல மழை டைம் வந்து மேலே வரைக்கும் வரோன்னு. நாங்கள் இதிலே கீழே மணல் நல்லா இருந்துச்சு, அதிலே உட்காந்து கொண்டு வந்திருந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடி கிட்டத்தட்ட வந்து இது முடிச்சிட்டோம் செகண்ட் டேவோட இது. பட் நிறைய நாங்கள் இன்டெப்த் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நிறைய லொக்கேஷன்ஸ் போயிருந்தோம். பட் வீடியோ போட்டோன்னா நம்ம போட்டே இருக்கலாம் 2-3 ஹவர்ஸுக்கு. நல்ல ஒரு ஸ்பாட் இது ஆக்சுவலாக. அண்ட் இந்த தண்ணி பார்த்திங்கன்னா எவ்வளோ கம்மியாக தெரியுது. பட் பார்த்திங்கன்னா கம்பு வச்சு பார்த்தா தான் தெரியுது. நம்ம அப்படியே புதையுது. நம்ம என்ன சொல்கிறது, இறங்குறோன்னா கால் உள்ளே மாட்டிக்கும், சேரும் சகதி. ஸோ இங்கே ஒரு 10 மினிட்ஸு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொண்டு வந்திருந்த சப்பாத்தியெல்லாம் சாப்பிட்டுட்டு இதுதான் ரைட். கையில் கேமரா வேறு வச்சுருந்தார், பின்னாடி வர்றவர், அது ஒரு பயம்தான். இது முடிச்சுட்டு நாங்கள் ஃபைனலாக வந்து என்ன பண்ணோம், ஒரு லொக்கேஷன் பக்கத்தில் வரும்போது 2 ரூட்டுக்கு காமிச்சார். நீங்கள் எந்த ரூட் சூஸ் பண்ணுறீங்க, நம்ம ஏதாவது ஒரு ரூட்டில் போகலான்னு. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஒரு ரூட் வந்து வித் ரோடோடு இருந்துச்சு. தார் ரோடு போட்டு ஸ்டார்டிங்கில் இருந்தது. ஸோ எதுக்கு தார் ரோடாக தானே இருக்குது, நம்ம ஃபாரஸ்ட்லேயே போகணும், இன்னொரு ரோடு சூஸ் பண்ணோம். பட் அது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான டேஞ்சரான லொக்கேஷன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் நெக்ஸ்ட்டு வரோம் இந்த வீடியோவில். அதாவது ஆதிவாசிங்க கிராமம் இருக்குது, அந்த கிராமத்துக்குள்ளே வந்து அடிக்கடி யானைங்க வரனால கவர்மெண்ட்டே வந்து ஒரு 12 அடி ஆழத்தில் வந்து பள்ளம் தோண்டி கொடுத்துருக்காங்க அந்த ஆதிவாசி ஊரை சுற்றி. கரெக்டாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து கிராசிங் வந்து லொக்கேஷன் இல்லை, அந்த எட்ஜில் நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு திகிலான சம்பவம் தான். அது செகண்ட் டே நாங்கள் இந்த ரோடை சூஸ் பண்ணதுக்கு கடைசி வரைக்கும் மறக்கவே முடியாத ஒரு சம்பவம் அது. அதே மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்க கமெண்டில் போடுங்க, இந்த மாதிரி ஃபுல் ட்ரெக்கிங் வீடியோஸ் போடலாமா இல்லை ஷார்ட்டாக முடிச்சுக்கலாமா, இந்த மாதிரி உங்களோட ஒப்பீனியன்ஸை வந்து கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா நியர்பை ஆதிவாசிங்க அவங்க கிராமம் பக்கத்தில். ஸோ அதை கிராஸ் பண்ணோன்னே நான் சொன்னல இந்த 12 ஃபீட் பள்ளம், இது நடக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருந்துச்சு. பட் சில இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த சரல் மண் ரொம்ப கீழே சரிஞ்சு இருந்துச்சு, கால் வச்சு போகிறதுக்கு கொஞ்சம் ஸ்லிப்பரியாக தான் இருந்தது. எகெயின் அங்கேருந்து நம்ம கீழே இறங்கி நாங்கள் சூஸ் பண்ண ரூட்டு, சரி கீழே இறங்கிட்டோம், இந்த வந்துருச்சுன்னு நினச்சோம். மறுபடியும் நாங்கள் எவ்வளோ தூரம் கீழே இறங்கினோமோ அதை மாதிரியே ஒரு ஏற விட்டாங்க ஃபைனல் டச்சாக. ஓகே, இனி இதிலேருந்து பக்கம் நம்ம இது ஹட்டை ரீச் ஆயிடுவோம். அண்டு நீங்கள் இங்கே ஸ்டே ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா
நான் சொன்ன மாதிரி கேஎஃப்டிசி ஆன்லைனில் புக் பண்ணுங்கள். நான் இப்போ இதில் மேனேஜர் நம்பர் ஷேர் பண்ணுறேன், அதுலேயும் புக் பண்ணிக்கலாம். இதில் 2 டைப் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. ஐபின்னு சொல்லுவாங்க, இன்ஸ்பெக்ஷன் பங்களா. அது வந்து ஒரே ஒரு பங்களா, 3 ரூம்ஸ் அவைலபிள். ஒரு ரூமில் 2 பேர் ஸ்டே பண்ணிக்கலாம், ஒரு எக்ஸ்ட்ரா பெட் போடுவாங்க. இங்கே ரேட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேர் ஹெட்டுக்கு தான், ஒரு பேக்கேஜ் இல்லை இது. ஸோ 2365 ஒரு ஹெட்டுக்கு ஐபி சூஸ் பண்ணிங்கன்னா 3 நேரம் ஃபுட் வந்துடும். அதாவது 2 லஞ்சு, ஒரு லஞ்சு, டின்னர், டிஃபன் ப்ளஸ் ட்ரெக்கிங் உங்களுக்கு இதில் வந்துடும். இன்கேஸ் நீங்கள் கேம்ப் ஃபயர் கேட்டிங்கன்னா போட்டு தருவாங்க. ஐபியில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இது கிச்சன் இருக்கனால நீங்கள் குழந்தைங்க எல்லாம் வந்திருந்தீங்கன்னா என்ன தேவைன்னாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கேட்குறத பண்ணி கொடுப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா சங்கிலி மேன்ஷனுங்கிற ஹட், நாங்கள் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இது ரேட்டு கம்மி, பெர் ஹெட் 2065. பட் அதே தான் அக்காமடேஷன்ஸ். 2 பேர் ஸ்டே பண்ணிக்கலாம், ஒரு எக்ஸ்ட்ரா பெட் போட்டு கொடுப்பாங்க. ட்ரெக்கிங், அப்புறம் வந்து லஞ்ச், டிஃபன், டின்னர் எல்லாமே இதில் இன்க்ளூடட். ப்ளஸ் கேம்ப் ஃபயர் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ 2 டைப் ஆஃப் இருக்குது. இந்த சங்கிலி மேன்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுலராக வர்றவங்க வந்து நீங்கள் சங்கிலி மேன்ஷன் சூஸ் பண்ணலாம். 5 ஹட் இருக்குது, நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா இதான் ஐபி. பார்த்தீங்கன்னா சிங்கிள் பங்களா, பழைய காலத்து பங்களா. இது பார்த்தீங்கன்னா 80s கட்டியிருந்தது. உள்ள உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான பிளேஸ். ஒரு டிவி ரூம் இருக்குது, அப்புறமா அதாவது லைவ் ரூம் ப்ளஸ் 3 ரூம்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கார்னரில் தெரிகிறது ஒரு ரூம். ஆக்சுவலாக ரொம்ப ஸ்பேசியஸான ரூம் தான். ப்ளஸ் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூம் தெரியும் ரைட்டில். இது ஒரு ரூம். அண்ட் அங்கே வந்து டைனிங் தனியாக. நாங்கள் ஆக்சுவலாக ஒரு நாள் லஞ்ச் இங்கே வந்து இந்த ரூம்ஸை பார்க்கணுன்னு சொல்லி இங்கே போய் சாப்பிட உட்காந்துருந்தோம். இது வந்து சங்கிலி மேன்ஷன். நாங்கள் தங்கியிருந்த ஹட்டு 5 ஹட் இருக்குது. ஸோ நாங்கள் டோட்டல் 6 பேர் 2 ஹட்டு சூஸ் பண்ணியிருந்தோம். ரேட்ஸ் எல்லாமே வந்து ரூம் கிடையாது கணக்கு, இப்போ ஹெட் பர் கவுண்ட் தான். ஒரு ஆளுக்கு இங்கே 2065, அங்கே வந்து 2365. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேசியஸான ரூம் தான். நீங்கள் பேச்சுலர்ஸாக வந்தாலும் ஃபேமிலிஸும் ஸ்டே பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப அமைதியான ஒரு ஸ்பேசியஸ். இது வந்து அந்த சங்கிலி மேன்ஷனுங்கிற ஹட்டோட டைனிங் ஏரியா வெளியில் இருக்குது. நல்ல ஒரு அட்மாஸ்பியர். இங்கே வந்து என்னென்னா கிச்சன் வந்து கிடையாது. கிச்சன் கிடையாதுன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் தான் வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஃபுட் எல்லாமே ஐபியிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வருவாங்க. டீ காஃபியெல்லாம் இங்கே போட்டு கொடுத்துருவாங்க. சரி, நான் சொன்னல மான், அது நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தது, இமிடியேட்டாக போயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ நீங்களும் இந்த அரிப்பாவை தேடுவீங்கன்னு நினைக்கிறேன். கூகுளில் போய் பாருங்கள். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வரவங்க, ஃபேமிலியாக வரவங்க, தனிமையாக ஒரு 3 days எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல சந்தோஷமாக ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான். மோஸ்ட்லி யாரும் வந்து இதை வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ இங்கேயும் நீங்கள் பிளான் பண்ணி பாருங்கள். பேட் ஃபோட்டோகிராஃபி வரவங்க உங்களுக்கு தெரியும், சீசன் நவம்பர் டு ஃபெப்ரவரி, அதெல்லாம் நாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நல்ல ஒரு ஸ்பாட் பேட் ஃபோட்டோகிராஃபி வரவங்களுக்கும். இந்த ஹட்டை சுற்றி நீங்கள் தங்கியிருக்கிற இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டைப்ஸ் டோங்கோஸ் வந்து நிறைய இங்கே வரும் பக்கத்தில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், லைக் போடுங்க. அண்ட் இதை மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுவோம்.